Hey guys, so இன்னைக்கு செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா good and well இதுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ், அதாவது ரொம்ப காமனான வேர்ட் தான் good எப்போ யூஸ் பண்ணுவோம் and well எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் குட்டி செஷன் தான். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட PDF பண்டில் அவைலபிளா இருக்கு. வரப்போற 6 எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வீடியோ கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃப்ரீல இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளியரன்ஸ் தேவை. கிளியராக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ் நம்ம எல்லாத்துக்குமே நார்மலாக தெரிஞ்சது, இதில் டவுட் வராது. அட்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுன்னா என்னன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லும். அந்த நவுனை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமா வந்து சொல்லும். அவ்வளவுதான் வந்து அட்ஜெக்டிவோட வேலை. ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா she is a good dancer. அப்ப டான்சர் அப்படின்றது என்னது? நவுன். ஓகே, டான்ஸ்ன்றது நவுன் தானே. நேம், பிளேஸ், திங்ஸ், வாட் இதெல்லாம் வந்து நம்ம காலகாலமா படிச்சுருப்போம். நவுன் தானே. டான்ஸ்ன்றது ஒரு பர்சனை குறிக்குது டான்சர் அப்படின்றது. அப்போ அது நவுன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா குட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா குட் அப்படின்றது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகே, இதே இது பாத்தீங்க அப்படின்னா வெல், WELL இருக்கு இல்லையா? வெல் அப்படின்றது என்னதான்? இட் இஸ் அட்வர்ப். ஆக்சுவலி அட்வர்ப்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறோம். அட்வர்ப் அட்ஜெக்டிவ் மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அட்வர்ப் அப்படின்றது ஒரு வேர்பை மட்டுமே சொல்லும் கிடையாது. ஒரு வேர்பை பத்தி சொல்லும், ஒரு அட்வர்ப் இன்னொரு அட்வர்பை பத்தி சொல்லும், இன்னொரு அட்ஜெக்டிவை பத்தி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். She sings beautifully. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிங்ஸ் அப்படின்றது என்னது? verb. அப்போ ஒரு verb பத்தி ஒரு வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இது என்னன்னு சொல்றேன்? அட்வர்ப்னு சொல்றேன். ஓகே, சோ இதே இது she sings very beautifully. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பியூட்டிஃபுல்லின்றது அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல வெரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த வெரின்றது எதை பத்தி சொல்லுது? பியூட்டிஃபுல்லி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா, எவ்வளோ அழகா பாடினா, ரொம்ப அழகா பாடினா. அப்ப அந்த ரொம்ப அப்படின்ற வேர்ட் என்னது? இட் இஸ் an adverb. இட் இஸ் ஆல்சோ an adverb. எதுக்கு இதுவும் அட்வர்ப்? ஏன்னா இது இன்னொரு அட்வர்பை பத்தி சொல்லுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல பாத்துக்கோங்களேன். she is a good dancer இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல she is very good dancer. she is a very good dancer அப்படின்னா இந்த இடத்துல good அப்படின்றது என்னது? ஆல்ரெடி பார்த்துட்டோம், adjective சொல்லிட்டு. அப்போ அட்ஜெக்டிவ் ஒரு வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது வெரி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் போடுறேன்னா, அப்போ அந்த இடத்துல வெரின்றதும் இட் இஸ் an adverb. அப்போ ஒரு அட்வர்ப் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு இன்னொரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது, அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணுது, அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்றப்பெல்லாம் நம்ம சொல்றோம் அது அட்வர்ப்னு சொல்லிட்டு. அப்போ குட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்னா குட் அண்ட் வெல் யூஸ்வலா கன்சிடர் பண்றப்போ ரெண்டுமே தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நல்லது அப்படின்றது மாதிரி தான் சொல்லுவோம். கரெக்டா? குட்னாலும் நல்லது, வெல்னாலும் நல்லது. பட் ரெண்டையுமே நம்ம வேற வேற யூசேஜ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசேஜ்ல வந்து நம்ம போடுவோம். ஸோ குட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், வெல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அட்வர்ப். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா he is a good listener. இப்போ லிசனர்ன்றது என்னது? நவுன். இந்த இடத்துல தூக்கி நான் வெல் லிசனர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது தப்பாயிடும். அடுத்தது they are good friends. ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என்னது? நவுன். அப்போ நவுன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எட்ஜெக்டிவ் தான் குட். ஓகே, சோ அடுத்தது பார்ப்போம். வெல்ன்றது என்னன்னு பார்த்தோம், அட்வர்ப்னு பார்த்தோமா? சோ நார்மலா பாருங்க, he plays violin well. அப்போ இதை எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? அவன் எப்படி வாசிக்கிறான், சூப்பரா வாசிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுனால இந்த வெல் அப்படின்றத அவன் சூப்பரா, நல்லா, இந்த நல்லா அப்படின்ற வார்த்தையே தான் அட்ஜெக்டிவா இருக்கிறப்போ என்னவா இருக்கு? குட் அப்படின்னு இருக்கு. இதே இது அட்வர்பா இருக்கிறப்போ என்னவா இருக்கு? வெல் அப்படின்னு இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளேஸ் அப்படின்ற வேர்ப் டிஸ்கிரைப் பண்ணது வெல். ஃபைன். அடுத்தது she speaks English well. அப்போ how she speaks? Guess well. சூப்பரா பேசுறா. அப்ப well அப்படின்ற verb describe பண்ணுது, therefore it is an adverb. அடுத்தது
we know our neighbor very well. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோன்றது என்னது verb-ஆ? Yes, it's a kind of verb. அதாவது stative verb அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு state of being சொல்லக்கூடிய verb, state of being. அதாவது இப்போ ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா என்னன்னா நார்மலா அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்குள்ள நிறைய விஷயம் வரும். அதுல ஒரு விஷயம் தான் மென்டல் ஸ்டேட் அப்படின்றது. என்னோட இப்போ இமோஷனை கன்வே பண்றது. அப்ப தெரியும் அப்படின்னு சொல்றது ஐ நோ ஃபீல் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைக் நான் வந்து ஃபீல்ன்றது ஏதாவது ஆக்ஷன் வேர்டா, நோ அப்படின்றது ஏதாவது ஆக்ஷன் வேர்டா, இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷனை தானே யூஸ்வலா வேர்ப்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டிருப்போம். நோ இதெல்லாம் ஆக்ஷன் கிடையாது. ஆனா ஸ்டேட் ஆஃப் பீயிங், அப்போ நான் என்ன மூட்ல இருக்கேன், என்ன ஒரு மனநிலைமையில இருக்கேன் அப்படின்றது தான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ அப்ப இதுவும் ஒரு வேர்ப் தான். பட் எதை டினோட் பண்ணுது அப்படி கைண்ட் ஆஃப் வேர்ப். ஓகே, ஸ்டேட் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நோ அப்படின்றது ஒரு வேர்ப். ஸோ இந்த வேர்ப் இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் வெல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றேன். வெரி வெல். அப்போ we know our neighbor very well. எங்களுக்கு ரொம்ப நல்லா எங்க நெய்பரை பத்தி தெரியும். ஓகே, அந்த மாதிரி அப்போ adverb-ஆ யூஸ் பண்றேன். அடுத்தது பாருங்க, லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லிங்கிங் வேர்ப்ஸ்ன்ற கான்செப்ட் என்னன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஐ டேக் அ பென், ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐன்றது என்னது சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ சப்ஜெக்ட், இந்த சேட் அப்படின்றது என்னது என்னுடைய ஃபீலிங்ஸ் லைக் இமோஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னோம், ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொன்னோம். கரெக்டா, ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்றதுக்கு லைக் என்னோட இமோஷன்ஸை கன்வே பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா லைக் லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து வேர்ப்ஸ் டு பீன்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ப் மாதிரி, ஓகேவா, ஆனா அது வேர்ப்குள்ள தான் வரும். ஆனா எக்ஸாக்ட் ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் கிடையாது. அது இமோஷனை மென்டல் ஸ்டேட்டை சொல்லக்கூடிய வேர்ப்ஸ். ஸோ அந்த மாதிரி வேர்ப்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமோஷனை கன்வே பண்றதுக்காக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அது என்ன மாதிரி வேர்ட்ஸா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இமோஷனை கன்வே பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ப்ஸ் எல்லாம் நான் லிங்கிங் வேர்ப்ஸ் யூஸ் சொல்லுவேன் யூஸ்வலா. ஸோ ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், இது என்னது சேட் அப்படின்றது என்னது லைக் இந்த ஐ அப்படின்ற பர்சனோட இமோஷன். அப்ப இந்த இமோஷனை கன்வே பண்றதுக்கு ஃபீல் அப்படின்ற ஒரு குட்டி லிங்கிங் வேர்ப் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஹி அப்படின்றது என்னது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்காங்க, ஃபாஸ்டா, he is fast, இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அது எதுல வேணாலும் சொல்லலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். பட் இந்த ஃபாஸ்டையும் இந்த ஹீயும் இணைக்கிறதுக்கான லிங்கிங் வேர்ப் என்னது, எஸ் அப்படின்றது லிங்கிங் வேர்ப். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா எதுக்காக இந்த லிங்கிங் வேர்ப் கான்செப்ட் சொல்ல வந்தேன்னு சொல்றேன். அதாவது இந்த லிங்கிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்றப்போ when using linking verbs that refer to senses, okay, appear ஆ இருக்கட்டும், taste ஆ இருக்கட்டும், smell, sound, look, seem, இது எல்லாமே என்னது ஆக்ஷன் கிடையாது. கரெக்டா, ஆக்ஷன் கிடையாது. ஜஸ்ட் a state of being. அது ஒரு இடத்துல நிலையா நின்றுட்டே நான் பல சிந்தனையில இருப்பேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்றது தான் வந்து என்னது என்ன வேர்ப்ஸ்ன்னு பார்த்தோம், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சென்சஸை ரெஃபர் பண்றதுக்காக, சென்சஸ்னா என்னது லைக் டச், ஃபீல், பிளஸ் என்னது டேஸ்ட், ஸ்மெல், இதெல்லாமே என்னோட சென்சஸ் சொல்லுவோம் இல்லையா. நுகர்றது, தொடுறது, டேஸ்ட் பண்றது, இதெல்லாம் சென்சஸ். அப்போ இந்த சென்சஸை குறிக்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்றது அந்த இடத்துல வெல் யூஸ் பண்ணலாமா, குட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல குட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் டேஸ்ட் குட், ஓகே, இட் அப்பியர்ஸ் குட், it smells good, அந்த இடத்துல it smells well அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துலன்னு. appear, taste, இந்த அது சென்சஸை குறிக்கிறதுக்காக appear, taste, smells, sound, இது எல்லாத்துக்குமே நான் என்ன யூஸ் பண்ணணும், குட் தான் யூஸ் பண்ணணும், வெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, the food tastes good, house smells good, she looks good, appears good, ஐடியா சீம்ஸ் குட். ஓகே, ஸோ இதே மாதிரி லிங்கிங் வேர்பா யூஸ் பண்றப்ப எப்போ வெல் யூஸ் பண்ணலாம்னா ஹெல்த் கண்டிஷன், என்னோட ஹெல்த் கண்டிஷனை குறிக்கிறப்ப இதே ஃபீல்
ஓகே. ஸோ இதே ஃபீல் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற கேஸ் இருக்கும், நான் சொல்றேன் கிளியரா. ஒன் செகண்ட் கைஸ். ஹெல்த் கண்டிஷனை குறிக்கிறப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா வெல் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஷி டிடன்ட் லுக் வெல், ஹி வாஸ் நாட் வெல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா he used to be sick but now he is well. okay, so he is not feeling good. அது கரெக்டா? நோ, அது பெட்டர் பெஸ்ட் டு யூஸ் பாத்தீங்க அப்படின்னா வெல் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹெல்த் கண்டிஷனை குறிக்கிறப்போ அந்த இடத்துல நான் வெல் யூஸ் பண்ணுவேன், அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன்? எஸ், குட் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்தது when describing someone's emotional state use the word good. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கரெக்டா? அவங்களோட இமோஷனல் ஸ்டேட் சொல்றப்போ குட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெல்த் பார்த்தோம், இமோஷனல் ஸ்டேட் இப்போ பார்க்குறோம். முன்னாடி என்ன பார்த்தோம்? சென்சஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், குட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ டிடன்ட் ஃபீல் குட், ஐ எம் ஃபீலிங் குட். ஸோ இந்த ஃபீலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா ஹெல்த் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணோம்னா வெல் யூஸ் பண்றோம். கொஞ்சம் யோசித்துக்கோங்க, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்போ வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ வெல் யூஸ் பண்றேன். ஆனா இந்த இடத்துல அந்த ஃபீல்ன்றது வேற மீன் பண்ணுது. ஓகே, he didn't feel good when he lied to his mom. அப்ப அவங்க அம்மாட்ட போய் சொன்னப்பா அவன் மனசு சரியாவே இல்லப்பா அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல இமோஷனல் ஸ்டேட்டை சொல்றப்போ குட் யூஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஒரு குவிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துருவோமா? குட் அண்ட் வெல் பார்த்தோம். குட் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் adjective அண்ட் வெல் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் adverb. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் லிங்கிங் வேர்ப்ஸ் கூட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது சென்சஸ், அதாவது என்னால வந்து ஃபீல் பண்ணக்கூடியது, அதாவது டச் பண்ணக்கூடியது, ஸ்மெல் பண்ணக்கூடியது, டேஸ்ட் பண்ணக்கூடியது, ஸோ பார்க்கறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட சென்சஸ்னால நான் பண்ணக்கூடியது. ஸோ இது கூட வர்றப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? குட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். இதே இது இமோஷனல் ஸ்டேட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? அதுவும் குட் தான் யூஸ் பண்ணணும் பார்த்தேன். இதே இது ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன்? வெல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கான குவிஸ். ஸோ ஆன்சர் போட மாட்டேன், நீங்க நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்டா யார் கரெக்டான ஆன்சர் பண்ணீங்களோ அவங்களோட நான் பின் பண்ணிடுறேன். Those shirts look good or well. என்ன வரணும்? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். With high fever, it's unlikely he feel good or well enough to play cricket tomorrow. And coming to the third question. Rita jogged very good, well or good for her age. James had a good or well time yesterday. Thank you.